121 மாண்புமிகு உறுப்பினர் திரு PM நரசிம்மன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, திருத்தணி தொகுதியில் வங்கனூர் கிராமத்தில் உள்ள பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி மாண்புமிகு அம்மா அவர்களால் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகும். சுமார் 400 மாணவிகள் பயில்கிறார்கள். பள்ளிக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அம்மா அவர்களின் அரசு வரவு செலவு மதிப்பீடுகளில் சுமார் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு சாதனையாகும். அந்த வகையில் வங்கனூர் கிராமத்தில் பள்ளி கட்டிடம் கட்ட போதுமான இடம் உள்ளது. எனவே மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லரசு மறு பரிசீலனை செய்து இவ்வாண்டே இப்பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுக்க அரசு முன் வருமா என தங்கள் மூலம் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்கின்ற போது மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போதுதான் 26,932 கோடி ரூபாய் இந்திய அளவில் எந்த மாநிலத்தும் ஒதுக்கப்படாத நிதியை ஒதுக்கி தந்த பெருமை தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சித் தலைவர் அம்மாவை தவிர யாருக்கும் இல்லை. மாண்பு உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடத்திலே வந்திருக்கிற விடைகள், அந்த இடத்திலே இடவசதி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர்கள் இடவசதி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடையாக உரிய அதிகாரிகளை ஆய்வு செய்து இடவசதி இருக்குமே ஆனால் உடனடியாக அதை கட்டித் தருவதற்கு நபார்டு திட்டத்தின் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விநாயகன் 122 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆ. பிரபு. மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர்களே, கள்ளக்குறிச்சி தொகுதி தியாகதுர்க ஒன்றியம் தியாக ஊராட்சியில் உள்ள சிறுவல் தாய்க்கடையில் சுமார் 422 அட்டைகள் உள்ளது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கடம்பூர் பகுதியில் சுமார் 122 அட்டைகள் உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கடையினை பிரித்து ஒரு பகுதிநிலை கடை அமைப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு அன்போடு பேரவைத் துணைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி நகராட்சியிலே இருக்கும் கடையன் 5 யாமப்பேர் பகுதியில் அமைந்திருக்கும் கடையன் 5ற்கு 2015ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு கடை கட்டப்பட்டுள்ளது. அந்த கடை யாமப்பேர் கடையன் 5ல் சுமார் 1250 அட்டைகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து கிலோமீட்டர் மட்டும்தான் கம்மியாகி இருக்கிறது. அதை கிலோமீட்டரை கருத்தில் கொள்ளாமல் அந்த பகுதியிலே வாழும் மக்களின் நலனை கருதி உடனடியாக கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. அந்த கடையை பிரித்து சுமார் 450 அட்டைகள் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அந்த கடையை பிரித்து தருமாறு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் 122 குடும்ப அட்டைகள் இருக்கிறது என்று பகுதி நேர கடையில் இருக்கிறது, எனவே அதை பிரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். துறை ரீதியாக அது ஆய்வு செய்யப்படும். ஆய்வு செய்து மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை முன்னெடுத்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்து செல்லப்படும் என்பதையும் தெரிவித்து, அதே நேரத்தில் 1550 கார்டுகளுக்கு மேல் இன்னொரு கடையில் இருக்கிறது, எனவே அதையும் பிரித்து தர வேண்டும். எனவே இடம்தான் தூரம்தான் கம்மியாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதையும் குறித்து விரைவாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கனிவை பெற்று துறை ரீதியாக உறுதியாக அது பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினா 123 மாண்புமிகு உறுப்பினர் திரு மா. சுப்பிரமணியம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 174வது வட்டத்தில் காமராஜபுரத்தில் உள்ள கங்கைம்மன் கோவில் தெரு, மருதுபாண்டி சாலை, காந்தி தெரு, பாரதி தெரு, கண்ணகி தெரு, கணபதி தெரு ஆகிய இடங்களிலும், நேரு நகரிலே இருக்கிற பெரியார் தெரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரு, அன்பில் தர்மலிங்கம் தெரு, மாதவன் தெரு, நெடுஞ்செழியன் தெரு என்கின்ற இடங்களிலும், மடுவின் கரையில் உள்ள பிள்ளையார் கோவில் தெரு, மகாலட்சுமி அபார்ட்மெண்ட்ஸ் என்கின்ற இடங்களிலும் அந்த உயரே செல்கிற உயரழுத்த மின்கம்பிகள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மின்கம்பிகளை தரைக்கு அடியில் புதைக்கும் பணியினை விரைந்து செயல்படுத்தி முடிப்பாரா என்று தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது 174வது வார்டு காமராஜ் நகர் நேரு நகர் பகுதியில் உள்ளடங்கிய பகுதி என்று எண்ணிக்கின்றேன். அந்த பகுதியில் தான் இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 2-3 மாத காலத்தில் மொத்தம் 4 கிலோமீட்டர் அளவில் நீளம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலத்தில் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு 128 மாண்புமிகு உறுப்பினர் திரு வே. கணேசன். எனது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மங்களூர் ஒன்றியம், நல்லூர் ஒன்றியத்தில் தான் அதிகமான அளவு பால் உற்பத்தி செய்யப்படுகின்றது.
மங்களூர் ஒன்றியத்தில் வடபாதி ஊராட்சியில் ஒரு மினி பால் குளிரூட்டு நிலையமும், மங்களூர் ஊராட்சியில் ஒரு மினி பால் குளிரூட்டு நிலையமும், அதே போல ஆவினங்குடி ஊராட்சியில் ஒரு மினி பால் குளிரூட்டு நிலையமும் உள்ளது. ஒரு ஒன்றியத்தில் மட்டுமே 3 மினி குளிரூட்டு நிலையம் சுமார் 15,000 லிட்டர், ஒவ்வொரு மினி குளிரூட்டு நிலையம் 5,000 லிட்டர் 5,000 லிட்டர் 3 இடத்துல பதப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உள்ளது. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த 9 சட்டமன்ற தொகுதி உள்ள கடலூர் மாவட்டத்தில் சேத்தியா தோப்பில் மட்டும்தான் ஒரு பெரிய பால் குளிரூட்டு நிலையம் இருக்கிறது. ஆகவே அதிகமான ஒரு ஒன்றியத்தில் மட்டும் 3 இடத்துல மினி பால் குளிரூட்டு நிலையம் இருக்கின்ற போது ஏன் மங்களூர் ஒன்றியத்தில் ஒரு பெரிய மினி பால் குளிரூட்டு நிலையம் உருவாக்க கூடாது என்று இந்த நேரத்தில் அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள மங்களூரிலோ அல்லது சிறுபாக்கத்திலோ ஒரு பெரிய பால் குளிரூட்டு நிலையம் அமைக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் மொத்தம் 38 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 38 கூட்டுறவு சங்கங்களிலிருந்து நாளொன்றுக்கு சராசரியாக 17,500,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. திட்டக்குடி தொகுதியில் மங்களூர் மற்றும் வடபாதி ஆகிய 2 இடங்களில் மொத்த பால் குளிர்விப்பாளர்கள் பிஎம்சி செயல்பட்டு வருகின்றன. இத்தொகுதியில் மங்களூர் ஒன்றிய தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் நாளொன்றுக்கு 14,500 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு அவற்றில் 3,500 லிட்டர் பால் உள்ளூர் விற்பனைக்கு போக மீதமுள்ள 11,000 லிட்டர் பால் அப்பகுதியில் அமைந்துள்ள மங்களூர் மற்றும் வடபாதி ஆகிய இடங்களில் உள்ள மொத்த பால் குளிர்விப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு குளிர்விப்பு செய்த பின்பு பால் பண்ணைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. திட்டக்குடி தொகுதியின் இதர பகுதிகளில் கொள்முதல் செய்யப்படும் சுமார் 3,000 லிட்டர் பால் வழித்தடங்களில் சேகரிக்கப்பட்டு பின்னர் சின்னச்சேலம் பால் குளிரூட்டு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் மங்களூர் பகுதியில் கொள்முதல் செய்யப்படும் பால் அனைத்தும் அப்பகுதியிலே அமைந்துள்ள மொத்த பால் குளிர்விப்பான்களில் குளிர்விக்கப்படும் வசதி உள்ளதால் மங்களூரில் தனியே ஒரு பால் குளிரூட்டு நிலையம் சில்லிங் சென்டர் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று அங்கே ஒரு பிஎம்சி வேண்டுமானால் அமைப்பதற்கு நடவடிக்கை முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆலோசனை பெற்று அமைக்கலாம் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாமன்றத்தில் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்கிற காரணத்தினால் ஒரு கருத்தை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த அரசு தான் ஏற்கனவே இந்த மாநிலத்தை வறட்சி மாநிலம் என்று அறிவித்ததும் இந்த அரசு தான். எனவே அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு கடனை தள்ளுபடி வேண்டும் என்று எங்களுடைய எதிர்க்கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இங்கே கேட்டார்கள். 28/6/2014 ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறு விவசாயி குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று இருக்கிறது. எனவே அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை இந்த மாமன்றத்தில் வைத்தார்கள். அரசு சொல்லியது இது வழக்கு மன்றத்தில் இருக்கிற காரணத்தினால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று அரசு இங்கே சொன்னது. எனவே அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இந்த மாதிரி அனைத்து பயிர்க்கடன்களும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இது குறித்து தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மதுரை கிளையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த நிதி ஆதாரங்களை நிதியை பொறுத்தளவுக்கு இந்த சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கா இல்லை நீதிமன்றங்கள் பார்த்து இது முடிவெடுக்கலாமா என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் போனோம். எனவே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அது குறித்து இடைக்காலத்தான ஆணை பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இதை குறித்து விரிவாக விளக்குவது அவ்வளவு சால பொருத்தமாக இருக்காது. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக சொல்வது என்னவென்றால், மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தேர்தல் காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதை சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்க. அதே மாதிரி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. வேற அதில் ஒன்றும் மாற்று கருத்து எதுவும் இல்லை. எனவே இன்றைக்கு இது குறித்து மற்றது விவரங்கள் பேசுவதானால் நீதிமன்றத்தில் அவமதிப்பாகிவிடும் உச்ச நீதிமன்றத்துடைய. எனவே அது குறித்து வரும்பொழுது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பெற்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிச்சயமாக மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து சென்று நிச்சயமாக கவனிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே
இலங்கையில கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்களை விடுதலை செய்ய கோரியும் இலங்கை கடற்கரையிலே இருக்கக்கூடிய விசைப்படகுகளை மீட்டுத்தர கோரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்த நேரத்திலே நம்முடைய மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த படகுகளை மீட்பதற்காகவும் மீனவர்களை மீட்பதற்காகவும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். 2 மீனவர்கள் பிரச்சனை குறித்து 2 பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒன்று, நம்முடைய எல்லையில் கடலிலே மீன் பிடிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலே காற்றின் வேகம் காரணமாக திசை மாறுகின்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது அதை பிடிக்கப்படுகின்ற மீனவர்களை பத்திரமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதே நேரத்தில் படகுகளை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை நம்முடைய தமிமுன் அன்சாரி அவர்களும் நம்முடைய ஆஸ்டின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணாமல் போகின்ற மீனவர்கள் மற்றும் படகு இயந்திரம் பழுது காரணமாக தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த மீனவர்களை கரை சேர்ப்பதற்கு கன்னியாகுமரியிலேயே ஒரு படகு அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் மாண்பு உறுப்பினர் திரு கேபிபி சாமி அவர்களும் நம்முடைய படகு அதே போன்று மீனவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்தை சொன்னார்கள். நம்முடைய மீனவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற அந்த மீனவர்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலும் விசைப்படகுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற வகையிலும் தொடர்ந்து மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே போன்று அம்மாவுடைய வழியிலே சிறப்பானது ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அரசும் எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்த போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தெளிவாக வலியுறுத்தியிருக்கின்றார்கள். சமீபத்திலே கூட நம்முடைய மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்த போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். இது ஒரு கண்டனத்துக்குரிய செயலாகவும் கவலைப்படுகின்ற செயலாகவும் இதை நாங்கள் எப்பொழுதும் ஏற்க மாட்டோம், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உடனடியாக வைத்தாக வேண்டும் என்கின்ற அரசினுடைய கவலையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலே அவருடைய ஆலோசனை பெற்று 30ஆம் தேதி அன்று கூட மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்களை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து இது போன்ற நிகழ்வுகள் வருகாலத்தில் ஏற்படக்கூடாது, ஏற்கனவே உங்களை சந்தித்த போது தொடர்ச்சியாக நீங்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள், எனவே மத்திய அரசுடைய உத்தரவாதத்தை மாநில அரசையும் மதிக்காமல் இலங்கை அரசு இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மீனவர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சருடைய அறிவின் பேரில் அவருடைய கடிதங்கள் அதே போன்று தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர்களும் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். இதே போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டு தமிழ்நாட்டிற்கு 357 படகுகளை கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் உங்களுடைய ஆட்சியில் எத்தனை பேர் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தீர்கள்? ஒரு படகை கூட உங்களுடைய ஆட்சி காலத்தில் மீட்டு வரவில்லை. ஆனால் 357 படகுகளை மீட்டு கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் இல்ல, 18 படகு கொண்டு வர முடியாத ஒரு நிலை. அவர்களுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்து மாண்பு முதலமைச்சர் சொன்னவுடன் 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு படகு கொடுத்தவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய ஆட்சியில் ஒரு படகுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்களா? நீங்க உங்களுடைய தலைவர்களை போல நான் மீனவர்களை பேராசை பிடித்தவர் என்று சொல்ல மாட்டேன். எல்லை தாண்டுகின்ற மீனவர்களை இங்கே பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்போம், படகுகள் கொண்டு வருவோம். படகுகள் கொண்டு வர முடியவில்லை என்றால் அங்கே மூழ்கிவிட்டால் அவருடைய மறுவாழ்வுக்கும் வாழ்விற்கும் ஏகப்பட்ட அளவுக்கு நிதியுதவி கொடுத்து வாழ வைக்கின்ற அரசு நம்முடைய இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. உங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு பேர் வந்து செத்தாங்க, எங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு பேர் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது, எவ்வளவு படகு கொண்டு கொடுத்தா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியும். ஆனா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு பேசக்கூடாது. தமிமுன் அன்சாரி அவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்குரிய அந்த மானியம் அளிக்கப்பட வேண்டும் என்று கருத்து சொன்னார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏற்கனவே ஒரு ஆழ்கடலிலே மீன் பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்போடு அவர்களை ஆழ்கடலுக்கு செல்ல வைக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு தான் ஏறக்குறைய ஒரு 100%
80% அளவிற்கு மானியம் உள்ள ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு உகந்த டியூனா போட்டை அளிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே ஆழ்கடலுக்கு செல்லும்போது படிப்படியாக இந்த பிரச்சனை குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே தொடர்ந்து அரசு முழுமையான அளவிற்கு எல்லா விதமான அழுத்தங்களும் கொடுக்கும். நீங்கள் கூட வாங்க, உங்களை கூட கூட்டு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று இப்போ டெல்லிக்கு போகலாம், பேசலாம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய ஆஸ்டின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ஏற்கனவே 4 படகுகள் 91-96ஆம் ஆண்டு காலத்தில் அன்றைக்கு மீன்வளத்துறை அமைச்சராக அம்மா அவர்கள் நியமித்த போது அம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டு போய் 4 படகு வாங்கினோம். ஆனால் 4 படகு வாங்கி புயலின் போது சில மீனவர்கள் காணாமல் போகின்ற சூழ்நிலை, இது போன்ற சூழ்நிலைகள் சில நேரத்திலே அவ்வப்போது எப்போதாவது நடைபெறுகிற சூழ்நிலை. அவ்வப்போது நடைபெறும்போது அதற்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கவர்மெண்ட் போட்டு வாங்குறத விட நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வர்தா புயல் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, சென்னை மீன்பிடி துறைமுகத்திலேருந்து போன போட்டு திரும்பி வரலன்னு. கிட்டத்தட்ட டிஎன்எஃப்டிசி மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு வந்த டீசல் போட்டு அந்த போட்டு தேடுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ டீசல் ஆனாலும் சரி, 5 லட்ச ரூபா இருந்தாலும் 10 லட்ச ரூபாலும் சரி, மீனவர்களுடைய உயிர் அது எந்த உயிராக இருந்தாலும் அது விலை மதிப்பில்லாது. ஏன்னா அதுக்கு விலை மதிப்பிக்கக்கூடிய அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு இருக்கும். எனவே வருங்காலத்தில் அங்கே அது போன்ற ஒரு நிலை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன அந்த கருத்து ஆராய்ந்து தேவைப்படும் நிச்சயமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். 2017-18ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பு. எவ்வளவு கொடுத்தாச்சு வாய்ப்பு? இன்னும் என்ன பேசுறீங்க? எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. குற்றச்சாட்டு சொல்ல பதில் சொன்னாரு. நீங்க உங்க இடத்துக்கு போங்க, உங்க இடத்துக்கு போங்க, உங்க இடத்துக்கு போங்க, உங்க இடத்துக்கு போங்க. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் பேசுவதும் அவர் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்தால் ஏதோ வெளியில இருப்பதை போல தெரிகிறது. இது சட்டமன்றம், சட்டமன்றம் மரபு இருக்கிறது பாரு. நாங்கள் சரியான போக்கில் இல்லை, இது அவை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டும் சில குழப்பம் இருப்பதற்காக எங்கே இதெல்லாம் தவறானது, சரியில்லாம இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது இப்படி பேசுவதில்லை, சரியல்ல. ஒரு குழப்பம் அமைப்பதற்காக இவர்கள் முன்னெச்சரிக்கை இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே துணைத் தலைவர்கள் இது குறித்து முதலமைச்சர் பேச உட்காருங்க. நான் ஒரு முடிவு செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன். உட்காருங்க, 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 உட்காருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போதும் முதலமைச்சர் பேசுகிற போதும் மாண்புமிகு அன்பழகன் அவர்கள் இதுபோடு முறை தவறி பேசுவதை அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அமைதியா உட்கார்றீங்களா இல்லையா? அவை காவலர்கள் அன்பழகன் அவர்களை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவை நடவடிக்கைகள் குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் அவையின் மாண்புக்கு மாறாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சபையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கொறடாவுக்கும் அவர் கட்டுப்பட மாட்டேங்கின்றார், துணைத் தலைவருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கின்றார். என்ன செய்வது? பேரவை துணைத் தலைவர் என்ன செய்ய முடியும்? நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அவர் வழியின்றி தான் அவர் வெளியேற்றிருக்காரே தவிர யாரையும் வெளியேற்றுகின்ற நோக்கமே கிடையாது. அனைவரும் இந்த அவையிலே பங்கு பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். உங்களுக்கு நன்றாக தெரியும் நடந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடந்தது, எப்படி அவையிலே நடந்தது, அதற்கு பிறகு கொண்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவை முழுமையாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றதுதான் பேரவை துணைத் தலைவர் அவர் வெளியேற்றிருக்க தவிர வேற என்ற உள்நோக்கம் இல்லை என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவருக்கு தெரிவித்தார். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொட்டதெல்லாம் துலங்க வைத்த தூய ஒளிச்சுடராம் நம் அம்மா, தொட்டதெல்லாம் துலங்க வைத்த தூய ஒளிச்சுடராம் நம் அம்மா, அம்மா எப்போதும் எல்லாமும் வென்றீர்கள், அம்மா எப்போதும் எல்லாமும் வென்றீர்கள், எங்கள் அம்மா இப்போது எங்கேயோ சென்றீர்கள், தவிக்கின்றோம் துடிக்கின்றோம், தவிக்கின்றோம் துடிக்கின்றோம், தினம் தினம் கண்ணீர் வடிக்கின்றோம், எங்கள் அம்மா இப்போது எங்கே சென்றீர்கள்,
தாங்கள் நித்தம் தொழுது நினைத்துருகும் தெய்வ திருமுகம் எங்கே அம்மா? நாங்கள் நித்தம் தொழுது நினைத்துருகும் தெய்வ திருமுகம் எங்கே அம்மா? மானுடம் போற்றிட மக்கள் காத்திட மலர்ந்த புன்னகை எங்கே அம்மா? மானுடம் போற்றிட மக்கள் காத்திட மலர்ந்த புன்னகை எங்கே அம்மா? கடை கோடி குடிமகனையும் கண்டு உதவிட்ட கடை கோடி குடிமகனையும் கண்டு உதவிட்ட கருணை பார்வை எங்கே அம்மா? தங்கள் கருணை பார்வை எங்கே அம்மா? தமிழ் தாய் செவிகளில் தேன் பாய ஒலிக்கும் எங்கள் தாயின் குரல் எங்கே அம்மா? எங்கள் தாயின் சிங்க குரல் எங்கே அம்மா? நோயின்றி வாழ 100 திட்டங்கள் அறிவிப்பீர்களே, நோயின்றி நாங்கள் வாழ நாடும் வாழ 100 திட்டங்கள் இந்த மன்றத்திலே 110 விதியின் கீழ் அறிவிப்பீர்களே அம்மா. தாயின்றி பிள்ளைகளாய் தவிக்கின்றோம் நாங்கள், தாயின்றி பிள்ளைகளாய் தவிக்கின்றோம் நாங்கள். மீண்டும் வருவீர்களா அம்மா? திட்டம் எமக்கு தருவீர்களா அம்மா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா அம்மா என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அம்மா என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது வேத வார்த்தை, எமது ஜீவ வார்த்தை. அம்மா என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது எங்கள் உயிர் வாழ்க்கை. எண்ணி பார்க்கின்றோம், கோமான்களுக்கு மட்டுமே உரித்தான பதவிகளை எங்களை போன்ற சாமானியருக்கும் பொதுவாக்கிய பூ உலகத்தின் அதிசயம் எங்கள் அம்மா. போயஸ் தோட்டம் எங்கள் புனித ஸ்தலம், எங்கள் தெய்வம் குடியிருந்த திருத்தலம். போயஸ் தோட்டம் எங்கள் புனித ஸ்தலம், எங்கள் தெய்வம் குடியிருந்த திருத்தலம். பேரவை தலைவர் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு சில நிகழ்வுகளை நான் இப்பொழுது காட்சிப்படுத்த விரும்புகின்றேன். பொதுவாக எங்கள் அம்மா அவர்கள் கோட்டைக்கு புறப்படுகிறார் என்று சொன்னால் கான்வாய் அலர்ட் என்ற செய்தி வந்து சேரும். கான்வாய் அலர்ட் என்ற செய்தி வந்தாலே நாங்கள் எல்லாம் அலர்ட் ஆகி விடுவோம். ஏன், ஒட்டுமொத்த கோட்டையே ஃபுல் அலர்ட் ஆகிவிடும். அதற்கு பின்னாலே சிறிது நேரத்திலே கான்வாய் லெஃப்ட் என்கின்ற செய்தி வரும். அதற்கு பின்னாலே சிறிது நேரத்திலே கான்வாய் லெஃப்ட் என்ற செய்தி வந்துவிட்டால், ஆம், எங்கள் அம்மா அவர்கள் சட்டசபைக்கு புறப்பட்டு விட்டார்கள் என்ற அர்த்தம். எங்கள் அம்மா அவர்கள் சட்டசபைக்கு புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இங்கே மொத்த சபைக்கும் மூச்சிரைக்கும். அம்மா அவர்கள் வருகின்ற வழியிலே வழிநெடுக நிற்கும் காவல்துறையின் காக்கி சீருடைக்கும் கூடுதல் கம்பீரம் வந்துவிடும். நிலமகளே மகிழ்ந்து புகழ்ந்து நிமிர்ந்து நிற்பார். ராதாகிருஷ்ணன் சாலையை கடந்து, அம்மா அவருடைய கார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையை கடந்து சென்னை கடற்கரை சாலையிலே இடதுபுறமாக திரும்பும். நான் எண்ணி பார்க்கின்றேன், அப்படி கடற்கரை சாலையிலே அம்மா வாகனம் வருகிறது என்று சொன்னால், கடற்கரை சாலையிலே அம்மா வாகனம் இதோ வருகிறது என்று சொன்னால், அந்த வங்கக் கடலே அம்மாவை வணங்கி நிற்கும். ஏன், வங்கக் கடலே மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களுடைய விவாதத்தின் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு என் உரையில் தெரிவித்துள்ள விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் அரசனைகளும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு சொல்லப்பட்டு வரும் காலங்களில் அவைகளும் நிறைவேற்றப்படும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நல மானிய கோரிக்கையின் 19 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 10,104 கோடியே 10,29,000, மூலதன கணக்கில் 52 கோடியே 66,14,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றிற்கு மேம்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம்
பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப் பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து முடிவுற்றது. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.